ஒரு வெளிப்படைத்தன்மையை மறைக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படணுமா ராமசாமி? அந்த கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. ஏன் இதில் என்ன சிக்கல்? ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட், இன்னைக்கு வந்து இவ்வளோ 26 நாட்களுக்கு பிறகும் டேட்டா எடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கடுமையாக பார்க்குதே உச்சநீதிமன்றம். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். சில அம்சங்கள் ஃபேக்சுவலா இருக்கிற எரர்ஸை பார்க்கணும். ஒரு கம்பெனியை காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் க்ளோஸ் பண்ண முடியாது, அதற்கு சட்டத்துல இடம் கிடையாது. ஆனா ஷெல் கம்பெனியை பத்தின சந்தேகங்கள் இருக்கு, அந்த சந்தேகங்களுக்கும் நான் பதில் சொல்றேன். சோ ஆனா கம்பெனிகளை வந்து அதற்குன்னு ஒரு பர்பஸ்க்குன்னு ஆரம்பிச்சு அதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு வைண்டிங் அப்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது நீதிமன்றம் மூலமாக முன்னாடி நடக்கணும், இப்ப கம்பெனி லா ட்ரைபுனல் மூலமாக தான் நடக்கணும். சோ அதனால வைண்டிங் அப் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. சோ அப்ப அந்த ஷெல் கம்பெனின்னு வந்தா அதுல மல்டிபிள் ஃப்ராட் இஷ்யூஸ் அப்படின்றதெல்லாம் வருது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அது மூலமா பணப்பரிமாற்றம் நடந்திருந்தா அந்த கேள்விகளையும் கேட்கறாங்க. இது இல்லாம வரி பகிர்வும் என்ன அப்படின்றதும் கொஸ்டின் வருது. அதனால அந்த மாதிரி சாதாரணமாக கம்பெனிகளை மூடிட முடியாது. அதுதான் இந்த பாஜக அரசின் காலத்துல வந்து கிட்டத்தட்ட 6000க்கு மேல கம்பெனிஸை வந்து வித்தின் 1 இயர் 36,000 கம்பெனி கடைசியா அவங்க கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ராமசாமி, 1 minute ராமசாமி, 1 minute. ஒரு சந்தேகம். நீங்க வந்து யுவர் எ வெல் இன்ஃபார்ம்டு லாயர். நான் கேட்கிறேன், இந்த நன்கொடை கொடுக்கிற கம்பெனி வந்து ஒரு நாள் ரெஜிஸ்டர் பண்ண அன்னைக்கு மறுநாள் நன்கொடை கொடுக்க முடியுமா முடியாதா? நான் கேட்கிற கேள்வி அதான். If the company need not be, அதாவது according to the old law, it should be minimum 7 years old company. இப்போ ஒரு நாள் ரெஜிஸ்டர் ஆன மறுநாள் நன்கொடை கொடுக்க முடியுமா முடியாதா? அது லாபம் ஈட்டாவிட்டாலும் கூட கொடுக்க முடியுமா முடியாதா? இந்த 2 கேள்விக்கு மட்டும் சொல்லிடுங்க, பதில் சொல்லிடுங்க. சோ கம்பெனி லாபம் ஈட்ட வேண்டும்ன்ற அவசியம் முன்னாடியும் கிடையாது, இப்பவும் கிடையாது. ஓகே, நீங்க கண்டிப்பா கம்பெனி லாபம் ஈட்ட வேண்டும் அப்படின்ற அவசியம் முன்னாடியும் கிடையாது, இப்பவும் கிடையாது. முன்னாடி 7 வருடம் அது உண்டு, முன்னாடி வந்து உண்டு 7 வருடம் அப்படின்னு இல்ல. அதான் அதுல வந்து ஒரு பைவே வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இருந்துச்சு. நான் அதற்கான பதிலையும் சொல்றேன். ஏன்னா 2013 யூபிஏ அரசுல வந்து இதுக்குன்னு போல் ட்ரஸ்ட்ன்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அது எப்படி வரப்பட்டது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது இல்லாம நான் அதற்கு முன்னாடி உங்களோட கேள்விக்கு மட்டும் போயிடுறேன். இது இல்லாம இன்னொன்னு 7 வருஷம் அப்படின்ற மாத்திரம் ஏன் அப்படின்னா, அந்த 7 வருஷம் முன்னாடி இருந்திருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து எவ்வாறு டிவிடெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ண முடியும், என்ன யூட்டிலைசேஷன் இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா சப்சிக்வெண்டா 2013 ஆக்ட் கீழே வரும்போது அந்த கம்பெனி டிவிடெண்ட்ஸ் டிக்ளேர் பண்றதுக்கு அந்த மினிமம் வெயிட்டிங் பீரியட், அதுக்கப்புறம் அதோட ப்ராஃபிட் பீரியட் அதெல்லாம் என்னன்றது மாறிடுச்சு. அதனால அந்த 7 வருஷம் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட் கிடையாது. நீதிமன்றமும் இந்த வழக்கை பார்க்கும் போது அந்த 7 வருஷம் அப்படின்றது ஒரு ரிக்வயர்மெண்ட் இல்ல அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஸ்கீம்ல டிரான்ஸ்பரன்சி இல்லாததுதான் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம திரும்பி இப்போ இருக்கிற கேள்விகளுக்கும் ஃபேக்சுவல் எரர்ஸ்க்கும் வந்துடலாம். இது இல்லாம நான் வந்து கம்பெனி இஷ்யூக்கு மட்டும் போல, ஃபாரின் கம்பெனி இஷ்யூ இதுக்கெல்லாம் கூட நான் வரல. நான் வந்து இந்த டிஸ்க்ளோஷருக்கு மட்டும் வரேன். அரசியல் கட்சிகளோட டிஸ்க்ளோஷர் பத்தி பேசினாங்க. பாஜக மட்டும் இல்ல, அனைத்து கட்சிகளும் மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர் பண்ண வேண்டும், செப்டம்பர் 30க்குள்ள எலெக்ஷன் கமிஷன் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷன் அதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா கட்சிகளுமே வந்து அந்த ரிப்போர்ட் அவர்கள் என்ன பணம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் செப்டம்பர் 30க்குள்ள அதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாங்க. உச்சநீதிமன்றம் அதை வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரிக்குள்ள நாங்க செக்யூரா வச்சிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் அதை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ரேட் தான் பண்ணிருக்காங்க. அதனால அரசியல் கட்சிகள் மாத்தி சொல்ல வேண்டும் அவர்கள் என்ன பணம் பெற்றிருக்காங்க அப்படின்றது நம்ம தேவையில்லை. இது இல்லாம 2வது விஷயம், அந்த அரசியல் கட்சிகள் வந்து என்ன பெற்றிருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்கு இது ஒண்ணு மட்டும் வழிமுறை கிடையாது. எல்லா எலக்ட்ரல் பார்ட்டிஸும் இதர் சொசைட்டியாவோ இல்ல ட்ரஸ்டாவோ இல்ல வேற ஏதோ ஒரு அந்தந்த ஸ்டேட் லா மூலமா ஒரு ரெஜிஸ்டர்ட் பாடியா தான் இருக்காங்க. அப்படின்ற போது அவங்க அந்த ரெஜிஸ்டர்ட் பாடி எந்த ஏஜென்சிக்குள்ள இருக்காங்களோ அங்க அவங்க மேண்டேட்டரியா அவங்க ஃபைலிங்ஸ் பண்ணி ஆகணும். அது இல்லாம ஒரு விஷயத்தை தொடக்கத்திலே குறிப்பிட்டார் ராமசாமி. என்ன சொன்னார்னா, எந்த கம்பெனி இப்போ ஆளும் கட்சிக்கு நிதி கொடுக்குது, அந்த நேரம் அதை ஒட்டி எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறார். அப்ப அது இதுல தெரிய வரும். அப்ப இதை வெளிப்படையா அறிவிக்கிறது, நான் என்ன சொல்றேன், டிரான்ஸ்பரன்சி தான் அடிப்படை காரணம்னா அதை நீதிமன்றத்துக்கு கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் அடங்கிய குழு அவங்க காட்டமான கேள்விகளை முன்வைக்கிறாங்க, நானோ நீங்களோ வைக்கல. அப்ப அந்த இடத்தை ஒரு இந்தியாவுடைய மிக முக்கியமான வங்கி அப்படி ஒரு அந்த முடிவை எடுக்குமா? அதுல தான் ஆர்கே வந்து சஸ்பெக்ட் பண்றாரு, இட்ஸ் a political pressure அப்படிங்கிறாரு. திரு பீட்டர் முன்னாடியே சொல்றாரு, இது அரசாங்கத்தினுடைய நேரடியான அழுத்தத்தினால இப்படி வங்கி செய்யுதுங்கிறாரு. இல்ல, நான் அதை அவ்வாறு பார்க்கல. ஏன்னா ஸ்டேட் பேங்க் வந்து அஃபிடவிட் மூலமா தாக்கல் பண்ணி அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த டிஃபிகல்ட்டி வந்து நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு எங்களுக்கு
கால அவகாசம் தேவை. நாங்க யாரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் யாரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கா அப்படின்றத நாங்க உடனே சொல்ல முடியும். நாங்க பாண்டை வந்து கம்பாரிசன் பண்ணணும் அப்படின்னா தான் எங்களுக்கு கால அவகாசம் தேவை அப்படின்றத SBI வந்து கேட்டகாரிக்கலா கிளியரா திரும்பி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பிரச்சனை இருக்கிறவாறு நான் தெரியல. நான் இன்னொன்னு அவர்கள் வந்து டெஃபினட்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி நாளைக்கு பண்ணலன்னா கூட அவங்களுக்கு டைம் லைன் இருக்கா இல்லையா, அதுக்கான மேன் பவர் இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அதையும் ஹரிசால்வே அவர்கள் பேசும்போது இன்னைக்கு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது 44,000 டிரான்சாக்சன் மினிமம் வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு, அனைவருமே அது பார்க்க முடியாது, அதனால அதை சரி பார்க்கணும் அப்படின்னா இவ்வளவு மேன் ஹவர்ஸ் மினிமம் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்குள்ள சொல்லலனா கூட தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா சொல்லிடுவாங்க. தலைமை நீதிபதி எழுப்பிய சில கேள்விகள் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம அதை கடந்து போயிட முடியாது, மிக முக்கியமான கேள்விகளா இருக்கு. டெஃபினட்டா நான் சொல்றேன். இப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்ல ரொம்ப ரொம்ப குறிப்பா ஓப்பனிங்கே அதான் சொல்றாங்க. அவர் ஜட்ஜ்மெண்ட் is dated February 15. Today is March 11. In the last 26 days, what is the extent of matching done by you? The affidavit is silent on this. We expect a degree of candor from the State Bank of India. Open பண்ணிட்டு இத CJ சொல்றாரு, we are taking that you have no difficulty in giving the names of purchasers and political parties, and the only difficulty is in matching. For what 26 days something must have happened. இதுக்கு வந்து பதில வந்து வங்கி தரப்பு சொல்லத்தானே வேண்டி இருக்கும். டெஃபினட்டா அதுதான் ஹரிசால்வே. நீங்க அதே அப்படியே கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பதில ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஹரிசால்வே அவர்கள் ஒண்ணும் இல்லை, எனக்கு 2 நாட்கள் தாங்க, நான் அஃபிடவிட் மூலமா எவ்வளவு வேலை அவர் சொல்றாரு, how by making any mistake ன்னு சொல்றாரு. அதுக்கு தான் சொல்றாங்க உங்களுக்கு KYC இருக்கு, என்ன உங்க பிரச்சனை நேரா கொடுக்கலாமே. அதுக்கும் சொல்றாங்க, this is the number 1 bank in the country, we expect them to be able to handle this. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, number 1 bank நாங்க இத செயல்படுத்த முடியும்னு நம்புறோம், இது செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம்ன்றாங்க. ஒண்ணும் இல்ல சார், நீங்க வந்து one of the top news agencies in the country, one of the top editors, one of the top அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு காலையில பிசிக்கலா உங்க ஆபீஸ்ல எத்தனை பேர் வந்துட்டு போனாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், அவங்க எவ்வளவு மணி நேரம் இருந்தாங்கன்னு கேட்டா உங்களால டக்குன்னு சொல்ல முடியுமா? மேனுவலா அதை உடனே சொல்ல முடியாது. டேட்டா இருக்கு, ஆனா டிஜிட்டல் டேட்டா இருக்கு ராமசாமி, ஒண்ணுமே வேண்டாம், நான் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அட்மின்ல இருக்கிற ஒருத்தர் போய் தட்டினார்னா எல்லா டேட்டா வந்துரும், யார் என்ட்ரி எந்த நேரம் எப்ப வெளியில போறாங்க எவ்வளவு நேரம் இருந்தாங்க. அதான் நான் ஃபுல்லா சொல்றதுக்கு விட மாட்டேங்கிறீங்கல்ல. அவங்க வந்து நீங்க பயோமெட்ரிக்ஸை வச்சு எப்போ அவங்க தம்பி இம்ப்ரிண்ட் கொடுத்தாங்க கொடுக்கல அப்படின்றத மட்டும் பண்ண முடியும். அதனாலதான் நான் ஒரு கேவேட்டோட நான் சொன்னேன், அவங்க பிசிக்கலா அவங்க ஆபீஸ்க்குள்ள எவ்வளவு நேரம் இருந்தாங்கன்னு உங்களால கேரண்டி. தம்பி இம்ப்ரெஷன் மட்டும் இல்ல, நான் முடிக்கிறேன். இத சொன்னதுனால நான் சொல்றேன், என்னோட ஸ்டேட்மென்ட் நான் முடிக்கணும் சார். நீங்க சொல்லுங்க, இன்னொருத்தர் முடிக்க முடியாது என் சென்டென்ஸ். இல்ல ராமசாமி, நீங்க நேரடியா என் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க இவ்வளவு பதட்டமா? நான் ரொம்ப பொறுமையா உங்களுக்கான நேரத்தை முழுசா தரேன் ராமசாமி. எங்கேயுமே இல்ல, வேற யாரும் குறுக்கிட மாட்டாங்க, நீங்களே பேசலாம். முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட தான் நான் வரப்போறேன், எந்த இதுவும் இல்ல. நீங்க சொன்னதுக்கான உதாரணம் சொல்றேன். நீங்க இப்ப நீங்க வர்றீங்க, உங்களுக்கு தெரியும் செக்யூரிட்டி இருக்கார், அவரே பார்ப்பார் எவ்வளவு நேரம் இருக்கீங்க என்ன போறீங்க. இது வந்து சரியான உதாரணம் இல்லைன்னா நான் விளக்குறேன். இங்கேயே எல்லா டேட்டாவும் இருக்கிறது. ஸ்டேட் பேங்க் வந்து அப்படி இல்லை. ஸ்டேட் பேங்க் டிஜிட்டல் இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் உடைய இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்டேட் பேங்க் உடைய கிரெடிபிலிட்டி நீங்க கேள்விக்குள்ளாக்கிறாங்க. அதான் தவறு. நான் தவறு ஏன்றதையும் நான் சொல்றேன். இன்னைக்கு ஆர்குமெண்ட்ஸ் கேட்ட எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். February 15க்கு முன்னாடி ஆர்குமெண்ட்ஸ் கேட்டவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உச்சநீதிமன்றம் கொடுத்த இன்டரிம் ஆர்டர் ஒரிஜினலா இந்த இது 4 வருஷம் முன்னாடி சேலஞ்ச் பண்ணும்போது அந்த ரெக்கார்ட்ஸை தனித்தனியா மெயின்டைன் பண்ணணும், பிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், KYC நீங்க டிஜிட்டைஸ் பண்ணக்கூடாது, KYC பிசிக்கல் ரெக்கார்டா நீங்க வந்து பிரான்ச்ல மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற பிரான்ச்ல அந்த 29 பிரான்ச்ல நீங்க ஒப்டைன் பண்ற ரெக்கார்ட் எல்லாத்தையுமே சீல்டு கவர்ல பிசிக்கலா தான் நீங்க அனுப்பணும், அது சீல்டா தான் இருக்கணும் செக்யூர் லாக்கர்ல அப்படின்னு எல்லாமே பிசிக்கல் டேட்டாவா இருக்கும்போது அந்த பிசிக்கல் டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணி ஒரே ஒரு ஐடென்டிஃபையர் தான் காமனா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் இருக்கு. அப்ப நான் 44,000 டாக்குமெண்ட்ஸ் நான் ஒரே ஒரு காமன் ஐடென்டிஃபையரை வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது நாங்க அதுவே கேட்கலன்றாங்க. கம்பேரிசன் தேவையில்லைன்னா நான் உடனே கொடுக்குறேன் அப்படின்னு தான் SBI சொல்றாங்களே. அது ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் அவைலபிளா இருக்கு. அதையும் தான் கண்ணா அவர்கள் இன்னும் தெளிவா சொல்றாங்க, நீ SBI நீ கொடுக்கலனா கூட எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே எனக்கு சீல்டு கவர்ல அது வேற, எனக்கு என்ன மொத்தமா ரிசீப்ட் வங்கியோட டைரக்ஷன் SBI not for election commission. இல்ல வங்கியோட டைரக்ஷன் SBI க்கு தான், not for the 19 முன்னால உள்ளது. மக்களுக்கு தெரிய வேண்டிய தேவை, மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், யாரு காசு, யார் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல காசு போட்டிருக்கா, எந்த கட்சிக்கு எவ்வளவு காசு வந்திருக்கு, எந்த கட்சிக்கு யார் எவ்வளவு காசு கொடுத்திருக்கா அப்படின்றது ஏற்கனவே 2 பார்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி பப்ளிக் டேட்டால அவைலபிளா இருக்கு. அத கோராபரேட் பண்ற வேண்டிய வேலை மட்டும் தான் இப்ப SBI க்கு தேவை அப்படின்றது. அதுதான் திரும்பி கிளாரிஃபை பண்றாங்க. இல்ல அதுதான் அவங்க கேட்கலையே, நீதிமன்றம் அதை கேட்கலையே. அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், கஷ்டப்படாதீங்க, இருக்கிற அவைலபிள் டேட்டாவை கொடுங்கன்றாங்க.
Yes. அதனாலதானே ஹரிசால்வே அவர்கள் திரும்பி தெளிவா சொல்றாங்க, சரி. நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லைன்னா நான் உடனே So, கொடுத்துறேன். நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்னு இருக்கேன். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா இனிமே அவங்க டிலே பண்ண வாய்ப்பு இல்ல, கொடுத்துருவாங்கன்னு நீங்க நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க. அப்படிதானே அது? ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். Okay. ஒண்ணும் இல்ல, எல்லாருமே வந்து என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா, இத வந்து வெறும் பிஜேபி இனிஷியேட்டிவ், இத வந்து கவர்மெண்ட் மட்டும் இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றது. நான் அதுக்கு ரெண்டு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் மட்டும் சட்டப்பூர்வமா என்னன்றத சொல்லிடுறேன். எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஸ்கீம்ஸ் மூலமா எலக்ட்ரல் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு யூபிஏ காலகட்டத்துல கிரியேட் பண்ணாங்க. ஆனா அந்த யூபிஏ காலகட்டத்துல கிரியேட் பண்ண அந்த காங்கிரஸ் பேஸ் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் கேஷ் டொனேஷன்ஸ் அன்லிமிட்டடா வாங்க முடியும், கேஷ் டொனேஷன்ஸ் அன்அக்கவுண்டடா இருக்க முடியும். அந்த கேஷ் டொனேஷன்ஸ் அன்அக்கவுண்டடா இருக்கிறத கேள்வி கேட்க முடிஞ்சது. இந்த இதுல மொத்தமா லிமிட் பண்ணிடுறாங்க. 20,000க்கு மேல 2,000க்கு மேல யாருமே கேஷ் டொனேஷன் கொடுக்க முடியாது. அப்போ அப்படின்றது ஒரு பெட்டர் அம்சம் தான். அதையும் வந்து உச்சநீதிமன்றம் சரின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம சரியான விஷயங்களையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. நம்ம பாதி மட்டும் எடுத்து கட்சி இது மட்டும் தவறு அப்படின்றது. இரண்டாவது விஷயம், நான் வரேன். கான்ஸ்டன்டைனுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, நான் வரேன். உங்க கேள்வியில திருப்பி அவர் பேசுவாரு, நீங்க பேச வேண்டியிருக்கு. என்ன கேட்டுச்சின் அந்த தகவல் இருக்கிறது. அதாவது என்ன எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பர்ச்சேஸ்டு சின்ஸ் 12th April 2019 till date. யாரு பர்ச்சேஸ் பண்ணா ஒன்னு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு என்று இவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் shall details of political parties which received contribution through electoral bonds from 12th. இது ரெண்டு தான், இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் கேக்குறாங்க. ரைட் திரு கான்ஸ்டன்டைன்.